லேடி டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம். கவிதா ராவ் அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட். நான் காலச்சோடு பதிப்பை அரவிந்தனை ஒரு தடவை சந்தித்த போது கூட சொன்னேன், கண்டிப்பாக இதை தமிழாக்கம் செய்யணும், இந்த புத்தகம் தமிழில் வர வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தேன். அந்த லேடி டாக்டர்ஸுங்கிற புத்தகம் இதுவரைக்கு நாம் அறியாத பல விஷயங்களை சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட கேட்போமே, முதல் பெண் மருத்துவர்னா எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க? முத்துலட்சுமி ரெட்டி. நம்ம பாடத்தில் படித்தது முத்துலட்சுமி ரெட்டி. ஆனால் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்னாடி 4-5 பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அதில் ஒரு சில பேருடைய வரலாற்றை அந்த புத்தகத்தில் படிக்கும்போது ஆடி போயிடுச்சு. அந்த ஆனந்தி பென் ஜோஷி என்று ஒரு அம்மா, ஆனந்தி பென் ஜோஷி தான் உண்மையிலேயே முதல் நவீன மருத்துவர், இந்தியாவில் இருந்து சென்ற முதல் பெண் மருத்துவர் அவங்க தான். அந்த ஆனந்தி பென் ஜோஷி 19 வயசுல பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது பாம்பேல இருக்காங்க. அவர்கள் கணவர் கோபால் ராவ், அன்றைக்கு ஒரு கணவன் மனைவி சமையல் பண்ணிட்டு இருந்து புஸ்தகம் படிச்சாங்கன்னா அடித்து விடுவார்கள். ஆனால் இந்த அம்மா சமையல் பண்ணும்போது புத்தகம் படித்து கொண்டிருப்பதை பார்த்த கோபால் ராவ், நீ படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆசையாக இருந்தால் நீ படிக்கணும்னு சொல்ல, அந்த அம்மா அன்றைக்கு மும்பையிலிருந்து கிளம்பி பாம்பேயிலிருந்து கிளம்பி பிட்ஸ்பர்க், அமெரிக்காவினுடைய பிட்ஸ்பர்க் மாநிலத்தில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அந்த பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் போய் மருத்துவம் படிச்சுக்காங்க. எப்போ தெரியுமா? தன்னுடைய 19வது வயசுல, முதல் பெண் 19வது வயசுல அங்கே போய் படித்து 23வது வயதில் அவங்க மருத்துவ டிகிரி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்களுக்கு கடிதம் எழுதி விக்டோரியா மகாராணி. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, அந்த அம்மா அங்கே படித்து முடித்து மருத்துவ டிகிரியோட இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே அவர்களுக்கு காச நோய் தொற்று வருகிறது. அந்த காச நோய் தொற்றுக்கு காரணமாக அவர்கள் எழுதியிருப்பது, மும்பையிலிருந்து அங்கே பிட்ஸ்பர்க் போனப்ப அங்கே இருந்த கடும் குளிர். இப்போ மாதிரி விமானத்தில் போல அவங்க கப்பலில் போயிருக்கிறார்கள். கப்பல் பயணம், அதுக்கப்புறம் அங்கிருந்து குளிர், அங்கே அவர்களுக்கு கிடைத்த வசதி குறைவு, இவற்றை வைத்து அவங்களுக்கு ஏற்பட்ட காச தொற்றுல அதுக்கப்புறம் அந்த காச நோய்க்கு சிகிச்சை பயிர்ந்து பலன் இல்லாமல் தன்னுடைய 25வது வயதில் இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் முதல் டாக்டர் இங்கே, ஆனந்தி பென் ஜோஷி. அப்புறம் இன்னொருத்தங்க ருக்மணி பாய்ன்னு நினைக்கிறேன், ருக்மணி பாயின் அம்மா. அந்த அம்மாவுடைய வரலாறு கேட்டால் ஆடி போயிடும். 9 வயசுல கட்டி கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவை. அந்த கணவர் அந்த காலத்து வழக்கத்துப்படி அந்த கணவர் இந்த அம்மா பூ பெய்தியதுக்கு அப்புறம் உடனடியாக குடும்ப வாழ்க்கைக்கு போய் குழந்தை பெற்றுக்கணும், அதான் சட்டம் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு இந்த அம்மா நான் படிக்கணும், நான் இப்படி குடும்ப வாழ்க்கை போக முடியாதுன்னு கடுமையாக அவர்கள் வாதிடுகிறார்கள். அவர் வழக்கு போடுறார், யார்? கணவர். என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னோடு குடும்ப வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய மாமா அவர் உறுதியாக இருக்கார், படிக்கணும்னா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. பல போராட்டத்துக்கு அப்புறம் சட்டம் என்ன தீர்ப்பு சொல்லுது தெரியுமா? அதுதான் ஆச்சரியம். ஒன்று, போய் குடும்பம் நடத்து, இல்லைன்னா 6 மாத சிறை தண்டனை, ஹிந்து லா படி அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, நான் படிக்கணும், அதனால நான் 6 மாத சிறை தண்டனை எடுத்துக்கொள்கிறேன், நான் அவரோடு போக மாட்டேன் என்று சொல்லுது. நான் படித்த போது ஆச்சரியத்தில், அப்படி இப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னு. உடனே விக்டோரியா மகாராணிக்கு, அப்போ இங்கிலீஷ்ல அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டு, அவங்களுக்கு யாரும் எழுதுறாங்க, மேக்ஸ் முல்லர்ல இங்கிருந்து எழுதுறாங்க, இப்படி ஒரு அம்மா கேட்குதுன்னு. உடனே அங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து அந்த திருமணத்தை ரத்து செய்து படிக்க சொல்கிறார்கள். அவர்கள் முதலில் மருத்துவம் படித்து வருகிறார்கள், ருக்மணி பாய்ங்கிற அம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் ஒரு அம்மா, அவங்க பேர் மறந்துட்டேன்னா, அந்த அம்மா சிறு வயதில் தன்னுடைய தாய் மாமன் ஒரு பெரிய மிலிட்ரி அஃபிஷியலாக இருக்கார். அங்கே இராணுவத்தில் டாக்டராக பணியாற்றணும் அவங்க ஆசை. என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்கிலாந்தில் பெண் டாக்டர்களுக்கு அனுமதி கிடையாது. நம்மளை ஆண்ட நாடு அங்கே. நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது, அப்படி இருந்திருக்குமான்னு கற்பனையில் கூட யோசிக்க முடியாது. பெண் டாக்டர் போக முடியாதுன்னு இருந்தது. அந்த மாமா அவருடைய மிலிட்ரியில் இருந்தவர் இந்த பெண்ணை சிறு வயதிலிருந்தே நல்ல பாப் கட் பண்ணி ஆண் மாதிரியான முகத்தோற்றம் வைத்து தன்னுடைய மார்பகங்கள் தெரியாத அளவுக்கு ஆடைகளை அணிவித்து மருத்துவ பயிற்சி எழுதி மருத்துவராகி பெரிய பிராக்டிஷனர் ஆகிட்டாங்க. ஆனால் அவர்களை ஆண் என்று தான் ஒட்டுமொத்த உலகமும் நம்பிக்கொண்டிருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த உண்மை தெரிந்தப்புறம் வழக்கு போடுறாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு. இங்கிலாந்து அரசு அந்த அம்மாவை கைது செய்கிறது. கைது செய்ததுக்கு அப்புறம் பெரிய வழக்கு நடக்கு.
ஒட்டுமொத்த இங்கிலாந்து மக்களும் நாங்கள் அவரால் அவ்வளோ தூரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கோம், எங்களுடைய பிரசவம் மிகச்சரியாக நடந்தது இந்த அம்மானால தான், பல பேருக்கு மகளிரான பல நோய்களுக்கு எங்களுக்கு சிகிச்சை அளிக்க அவங்களை விடுதலை செய்யணும் ஒட்டுமொத்த இங்கிலாந்தும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை அந்த அரசாங்கம் விடுதலை செய்கிறது. அதற்கப்புறம் தான் பெண்கள் மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்கிற சட்டத்தை இங்கிலாந்து கொண்டு வருகிறது. ஒரு மருத்துவத்தின் வரலாறுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது ஒரு நூல், அந்த லேடி டாக்டர் அப்படிங்கிற ஒரு நூல், கவிதா ராவ் அப்படின்னு ஒரு அம்மா எழுதின நூல், அதை படித்தப்போ தான் தெரியுது. நண்பர்களே, நாம் இங்கே நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு போகிறதோட இந்த திருவிழா நடந்து முடிவதற்குள் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் 2 நூல்களாவது வாங்கி செல்லுங்கள். அவ்வளவு புத்தகங்கள் காத்திருக்கிறது. ஏன்னா நம்ம புக்கு வாங்கி என்ன செய்ய போறோம்னு நினைக்காதீங்க. நம்ம புக்கு வாங்கிட்டு போய் தூர போட்ட மாட்டோம். ஒருவேளை வாசிக்கவில்லை என்றாலும் அது உறங்கி கொண்டிருக்கும். யாராவது உங்க வீட்டில் ஒருத்தங்க 2 பக்கங்கள் வாசிப்பாங்க. அந்த 2 பக்கங்கள் ஒருவேளை அந்த வாழ்க்கையவே மாற்றிவிடும். நண்பர்களே, எவன் ஒருவன் வாசிப்புக்கு முன்னால் தலை குனிகிறானோ அவன் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இது பல பேர் சாதித்து சொல்லி காட்டிய விஷயம். நல்லா தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எவ்வளவு சிரமங்கள் எனக்கு பல நேரம் யோசனை வரும். இந்த டிஆர்ஓக்கு, அதுக்கப்புறம் இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, சிவில் சப்ளைஸ்க்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்குலாம் எவ்வளவு வேலை இருக்கும். அந்த வேலைகளோடு சேர்ந்து எங்களுக்கு தொலைபேசி பண்ணி நீங்கள் வாங்க, வண்டியில் வந்துட்டு இருக்கீங்களா, எந்த இடத்துல இருக்கீங்க, வந்துட்டீங்களா, பார்த்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, ஊருக்கு போயிட்டீங்களா, இந்த வேலையெல்லாம் செய்யணும். அவங்க அதுக்காக படிச்சுட்டு வந்தாங்க. இங்கே இருக்கவங்கலாம் எதற்காக இவர்கள் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள்? வாசிப்பதின் மூலம் 4 பேர் 5 பேர் ஒரு மாபெரும் ஆளுமைகளாக மாறுவார்கள் என்றால் இது அத்தனை மாவட்டத்தின் மொத்த நிர்வாகத்தின் பெருவெற்றி. அதுக்காகத்தான் இவ்வளவு மெனக்கெடல். நண்பர்களை, வாசியுங்கள் நண்பர்களே. புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு இடத்துக்கு எடுத்து சொல்லும். எத்தனையோ புத்தகங்கள் சிறு வயதுல இருக்க பல நூலகர்கள்லாம் சந்திச்சேன். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா என்னுடைய திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகமே மனசில் ஆழமாக இருக்கிறது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்பெல்லாம் ஒரு குட்டி அட்டை கொடுப்பாங்க. இந்த சின்னோண்டு அட்டை இருக்கும், ஒரு கலிக்கா பேப்பரில் ஒட்டி இருக்கும், ₹2.50. அந்த அட்டையை கொடுத்தோன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற பேப்பரை உள்ளே வச்சுட்டு அனுப்புவாங்க. அடுத்த நாள் திரும்ப அந்த புத்தகத்தை படிச்சுட்டு திரும்ப கொடுத்தா இன்னொரு புத்தகம் எடுத்துக்கலாம். அப்படி தான் படித்தோம் நாங்கள். எங்களுடைய மாவட்ட நூலகர் என்னை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு கோவம் வரும். என்னை பார்த்தா என்னன்னா, நாங்கள் ஒரு 4 புத்தகம் புது புக்கு வந்திருக்குன்னா ஒரு அட்டை தானே நம்மக்கிட்ட இருக்கும், 4 எடுக்க முடியாது. மீதி 3 புக்கை கொண்டு போய் எக்கனாமிக்ஸு, சிற்பக்கலை அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருவோம். எவனும் வராத இடத்துல ஒழிச்சு வச்சுட்டோன்னா மறுநாள் திரும்ப போய் அப்படியே எடுத்துடலான்னு. இவர் போய் அடுக்கி வைக்க போகும்போது எங்களை இவன் தானே வந்தான், இவன் தான் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கான்னு பார்த்தாலே தெரியும் அவருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் வாசித்த விஷயம்தான் படிப்படியாக இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் வாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த நூலகங்கள் கொடுத்தது. நூலகங்கள் எங்களுக்கு கோயில் மாதிரி, புத்தகங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அப்படியான விஷயங்களை நாம் நண்பர்களே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சி.